50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் தாவேக மாநில செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ பரபரப்பாக தமிழக அரசியல் களம் போயிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் இறங்கி பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக திமுகலாம் வேற லெவலில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி தகவல் வருது. அதிமுகவும் அவங்களும் வேகமாக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தாவேகா சுணக்கமாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இல்லையா? இல்லை, எனக்கு திமுக வேற லெவலில் இறங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு தெரியல. கடைசி ஒரு ஆண்டு காலம் இருக்குது, எவ்வளோ சுருட்ட முடியுமோ அவ்வளோ சுருட்டிடலான்றதை சொல்கிறீங்களா இல்லை என்னன்னு தெரியல. பட் நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக களத்தில் செயல்பட்டு இருக்கிறோம். கட்டமைப்புலாம் முழுமை பெற்று விட்டது. ஏறத்தாழ எல்லாமே வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. கட்டமைப்பு அடுத்த கட்டமாக நம்ம இந்த பூத் கமிட்டியை கருத்தரங்கங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மண்டலமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பூத் கமிட்டி மூலமாக எப்படி வாக்காளர்களை சந்திக்கணும், வாக்காளர்கிட்ட என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், வாக்காளர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அதை தாவேகாவுடைய வாக்குகளாக மாற்றணும் அப்படின்ற பயிற்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் எல்லா மண்டலங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து நம்மளுடைய கட்சியை மிக தெளிவாக ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணி மக்களோட மக்களாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மாவட்ட வாரியாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. இது நிறைய மீடியாக்களில் இது பேசப்படுறது கிடையாது, நிறைய இதில் இது கவரேஜ் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள், தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து நம்முடைய நிர்வாகிகள் களத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இது தினம் தினம் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்குது, பல்வேறு இடங்கள் இது நடந்துகிட்டு இருக்குது. அதே போதில் நம்மளுடைய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ். நம்ம கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாக ரசிகர் மன்றமாக இருந்த காலகட்டத்தில் வெல்ஃபேர் பண்ணிகிட்டு இருக்கோம் பப்ளிக். அந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்சியாக மாறின பிறகும் கூட நம்ம மக்களை இவ்வளோ நாளாக நம்ம வெல்ஃபேர் பண்ணோம், கட்சியாக மாறினதுக்கப்புறம் ஏமாற்றிட்டோம் அப்படின்லாம் கிடையாது. இன்றைக்கும் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ, எங்கெல்லாம் மக்களுக்கு உதவி தேவைப்படுதோ அங்கே மக்களோட மக்களாக நின்று உதவி செய்யக்கூடிய இடத்துல நம்முடைய தோழர்கள் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்ம ஃபீல்டில் மக்களோட மக்களாக நின்று நம்ம ஒரு கட்சிக்காரங்க அப்படின்ற மாதிரி, ஒரு அரசியல்வாதி அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அவங்க வீட்டில் ஒருத்தரா, அவங்க பக்கத்து வீட்டு பையனை எப்படி இருப்பாங்களோ, இல்லை அவங்க வீட்டில் ஒரு அண்ணன் எப்படி இருப்பாங்களோ, ஒரு தம்பி எப்படி இருப்பாங்களோ, ஒரு தங்கை எப்படி இருப்பாங்களோ, அப்படி தான் நம்முடைய கழகம் ஃபீல்டில் மக்களோட மக்களாக நின்றுட்டு இருக்குது. இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பலம், மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு தான் 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியாக மக்கள் பார்க்க போகிறாங்க. இப்போ தேர்தலுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் விஜய் இன்னும் ஃபீல்டில் இறங்கலை அப்படின்ற பேச்சு தொடர்ந்து இருந்துகிட்டே தானே இருக்குது. ஃபீல்டில் இறங்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ பெரும்பாலான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா நடுவில் இதுக்காக போயிருந்தார், அந்த கருத்தரங்கிற்காக, பூத் கமிட்டி மாநாடு கருத்தரங்கிற்காக போயிருந்தார். அன்றைக்கு கோயம்புத்தூரில் அவ்வளோ மக்கள் கூடியிருந்தாங்க தலைவரை பார்க்க. தலைவர் எல்லாரையும் சந்திச்சார், எல்லாரையும் பார்த்தாரு, அந்த கருத்தரங்க அட்டன் பண்ணார். மதுரைக்கு போகிற இடங்கள்லாம் மக்கள் வழிநடக வரவேற்பு கொடுக்குறாங்க. களத்தில் மக்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறாரு, மக்களை பார்க்குறாரு, மக்கள் அவரை வரவேற்கிறாங்க. இதற்கு மேலே என்ன களம்? நீங்கள் அதே போல் ஒவ்வொரு போராட்டங்களாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும் முன்னெடுக்கிறாரு. நம்முடைய மாவட்ட ரீதியிலாக தலைவர் எல்லாரையும் பண்ண சொல்றாரு, பண்றாரு. தலைவர் அதற்கான விஷயங்களை சொல்றாரு, அறிக்கைகள் கொடுக்குறாரு, சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. இன்றைக்கு கூட வக்ஃபுல் நம்முடைய சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மிக தெளிவாக நம்ம வக்ஃபுல தமிழ்நாட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களின் உரிமைகளை பாதுகாக்க இன்றைக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தான் மிக சீரிய அளவில் இந்த வக்ஃபு கேஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்குது. ஸோ சட்ட ரீதியாகவும் சரி, களத்திலும் சரி, கட்டமைப்பு ரீதியிலும் சரி, நம்முடைய கழகம் மிக சிறப்பாக களத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கு. திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு நரேட்டிவ்ஸ் தான் அவர் களத்துக்கே வரல அப்படின்னு சொல்றது எல்லாமே. வராத ஒருத்தரை மக்கள் எப்படி இந்த அளவுக்கு வரவேற்பாங்க? களத்துக்கே வராத ஒருத்தரை இந்த அளவுக்கு எப்படி வரவேற்க முடியும்? மக்களால் எப்படி அன்பை செலுத்த முடியும்? இது வெறும் திரை கவர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் ஒரு திரை கவர்ச்சி ஒரு நடிகராக மக்கள் பார்க்குற மாதிரி இருந்திருந்தா ஏன் அத்தனை மணி நேரங்களாக காத்திருந்து அவரை பார்க்க நிற்க போகிறாங்க? ஒரு தலைவராக வரும்போது தான் அந்த அளவுக்கு மக்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கட்சி ஆரம்பித்த பிறகு அதிமுகவாக மாறிய பின்பு அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் அவரை காத்திருந்து, அவரை பார்த்து, அவர் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாங்களோ, இன்றைக்கு அதே போலதான் எங்கள் தலைவருக்கு நடந்துகிட்டு இருக்குது. இது மக்களுடைய எழுச்சி. இது வெறும் சினிமா பிரபலம் மட்டும் கிடையாது. ஒரு தலைவராக எங்கள் தலைவரை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒரு ஆளுமையாக எங்கள் தலைவரை பார்க்குறாங்க. அதன் வெளிப்பாடு தான் இந்த அன்பு எல்லாமே. அப்போ இது எப்படி களத்துக்கு வராமல் சாத்தியமாகும்? அப்போ திட்டமிட்டு இது பரப்பப்படக்கூடிய ஒரு நரேட்டிவ் தான் இதை திமுக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. வக்ஃபு விவகாரத்தில் தாவேகவும் சரி, திமுகவும் சரி, 2 பேருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த விவகாரத்தில் பிரச்சனையே இல்லைங்க. அதாவது உண்மையிலேயே இஸ்லாமிய சகோதரர்களுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது போல் நம்ம சொல்லலாம், யார் அதிக அளவில் முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க, ஒரு போட்டி நிலவுது, ஒரு பிரச்சனை நிலவுதுன்னு சொல்லலாம். இங்கே தான் திமுக ஒன்றுமே பண்ணலையே. அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த வக்ஃபு கேஸ் விவகாரத்தில் ஒரு குரூப்பில் ட்ராமா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அடையாளத்திற்காக, கண் துடைப்பிற்காக ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க. அது கூட தமிழ்நாடு அரசின் சார்பாக வழக்கு தொடுக்கப்படல, வழக்கில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க திமுகவின் சார்பில் தான் அந்த வழக்கை கண் துடைப்புக்காக போட்டிருக்கிறாங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போ சிஏஏ சட்ட திருத்தத்துக்கு எதிராக கேரளா அரசு
நம்ம வந்து ஒரு பார்ட்டியை சொல்ல, கேரளாவுடைய கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வழக்கு தொடுத்து அதற்கான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. அதே போல் இதே ஆளும் திமுக அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு, ஆளுநர் விவகாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழக்கை வந்து முன்னெடுக்கிறாங்க. அந்த வழக்கில் வந்து வெற்றி பெற்றுட்டோம், நாங்கள் வந்து உரிமைகளை வந்து நிலைநாட்டிட்டோம், மாநில உரிமைகளை நிலைநாட்டியிருக்கோம் அப்படின்லாம் மாறு தட்டிக்கிட்டு, அதே போல் அந்த வழக்குக்காக வாதாடினவங்களை அழைச்சி விருந்தெல்லாம் கொடுத்தாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அந்த அளவுக்கு முனைப்பாக அந்த வழக்கை வந்து செயல்படுத்திட்டாங்க. ஆனால் வக்ஃபு கேஸை பொறுத்த வரைக்கும் ஏன் அதை தமிழ்நாடு அரசு செய்யலை? அரசின் நிலைப்பாடாக அவர்கள் ஏன் அதை கொண்டு போகலை? சட்ட போராட்டத்தை ஒரு அரசாங்கத்தின் சார்பில் அவங்க ஏன் எடுத்து வைக்கல? இதில் இன்னொரு மோசமான விஷயம், நீங்கள் மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வக்ஃபு கேஸை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தான் கட்சி ஆரம்பித்தோம், 2 வருஷங்கள் நோக்கி நடைபெற்று இருக்கிறோம். சட்ட போராட்டங்கள், முதல் சட்ட போராட்டத்தை இந்த வக்ஃபுக்காக நம்ம தொடங்கியிருக்கிறோம். தொடங்கும் பொழுது திரு அபிஷேக் மனு சிங்வி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர், இந்தியாவில் ஒரு நோட்டிசபிள் வழக்கறிஞரை வச்சு நம்ம அவரை வச்சு தான் வாதாடுறோம். இந்த கேஸில் எப்படியாவது நம்ம வந்து மக்களுக்கு சாதகமாக எதையாச்சும் தீர்ப்பை பெற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடுறோம். ஆனால் இங்கே திமுக எந்த அளவுக்கு ஒரு ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னா, ஆளுநர் வழக்கில் வந்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் டீமை வந்து டெப்ளாய் பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கிற்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பேர் கூட சொல்கிறேன், நீங்கள் ஆளுநர் வழக்கை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் மனு சிங்வி அப்படின்ற சீனியர் மோஸ்ட் ஒரு வழக்கறிஞரை வந்து இப்போ நமக்காக வாராதிட்டு இருக்காரு. ஆளுநர் வழக்கில் அவங்க டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அதே போல் முகுல் ரோத்கின்ற ஒரு சீனியர் வழக்கறிஞரை வந்து அவர்கள் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அதே போல் ராகேஷ் திவேதி அப்படின்ற ஒரு சீனியர் வழக்கறிஞர் வந்து திமுக வந்து அரசாங்கத்தின் சார்பாக, தமிழ்நாடு அரசின் சார்பாக ஆளுநருக்கு எதிராக போடப்பட்ட அந்த வழக்கில் வந்து அவங்க வாதாடி இருந்தாங்க. அவர்களுடைய டீம், மிகப்பெரிய ஒரு டீமே வந்து அங்கே வாதாடிச்சு. அப்போ இந்த அளவுக்கு முனைப்பு ஏன் உங்களுக்கு வக்ஃபு கேஸ் மேலே வரல? ஏன் அரசாங்கம் அதை செய்யலை? அப்போ திட்டமிட்டு ஒரு நாடகம் தானே இது. நீங்கள் ஒரு கண்துடைப்பு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. கேட்டால் நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் அப்படிங்கிறீங்க. எங்கே நீங்கள் பாதுகாத்துட்டீங்க? என்ன அவங்க உணர்வுகளை நீங்கள் மதிச்சிட்டீங்க? எதையுமே செய்யலை. கண் துடைப்புக்கு ஒரு நாடகம். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமிய பெருமக்களை மிக கேவலமாக மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு வரைக்கும் அவரை நீங்கள் கட்சியிலேருந்து தூக்கலை. இன்னும் அவர்கள் பேசிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. எங்கள் தலைவரை பார்த்து ஜோசப் விஜய்னு சொல்கிறீங்க. அப்போ கிறிஸ்துவராக இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ சிறுபான்மை மக்களை திட்டமிட்டு நீங்கள் வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் தலைவரை எதிர்க்க தான் நினச்சி சிறுபான்மை மக்களை நீங்கள் எதிர்த்துட்டு இருக்கிறீங்க. உடனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிறுபான்மை மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு எங்கள் தலைவரை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கு ஒரு பக்கம் அதிமுக பாஜகவோட கூட்டணி, பாஜக கூட்டணியில் இருப்பவர்களுக்கு எந்த வகையிலுமே பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் வாக்களிக்க போகிறது கிடையாது. அதே போல் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக இப்படி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு துரோகத்தை இழைத்து கொண்டிருக்கிறது, நாடகத்தை இழைத்து கொண்டிருக்கிறது. அதுன்னு தெரிஞ்சு எங்கள் தலைவரை நோக்கி அவருடைய ஆதரவு திரும்பிட்டு இருக்குது. அப்போ இந்த ஆதரவு திரும்பும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க? பாஜகவோட பி டீம் தான் தாவேகா அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர்களுடைய வாக்கு வங்கி அங்கே கரைந்து கொண்டிருக்கிறது, இவர்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கை கரைந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் எப்படியாவது பூசி மொழிக்கு திரும்ப நம்ம பெற்றுவிட மாட்டோமா அப்படின்னு ஒரு நாடகத்தை இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குரூப்பில் டூப்புன்னு மென்ஷன் பண்ணீங்க, அது எதுக்காக சொன்னீங்க? ஆமாங்க, ஒரு வழக்கு போடுறீங்க, ஒரு வழக்கில் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ முனைப்போட செயல்பட்டுக்கணும். ஆளுநருக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தும் போது மட்டும் அவ்வளோ முனைப்பு வருதுல்ல உங்களுக்கு, அவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கி வேலை செய்கிறீங்கல்ல. அப்போ இஸ்லாமிய மக்களுடைய உரிமை நிலைநாட்ட நீங்கள் அதை செய்யலை. அப்போ நீங்கள் கண் துடைப்புக்கு போட்டிங்கன்னா குரூப்பில் டூப்புன்னு தான் சொல்லுவோம். முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து திமுகவோட பேக்கிங் கம்யூனிட்டி, அதாவது கடந்த முறை வந்து 67% ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து முஸ்லீமை டார்கெட் பண்ணி இந்த பக்கம் இழுக்குன்னு பார்க்குறீங்களா என்ன? இது வாக்கு வங்கின்னு நம்ம பார்க்கவே கூடாதுங்க. இது வந்து அவர்களுடைய உரிமை நிலைநாட்டக்கூடிய விஷயம். எல்லா ஜனநாயக சக்திகளும் இதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க, எல்லா மாநிலங்களும் இதற்காக போராடப்பட்டு இருக்குது. இல்லை, தாவேக்கு அதிகமாக இதுக்காக முனைப்பு காட்டுற மாதிரி இருக்குது. அவர்கள் அந்த அளவுக்கு எங்கள் தலைவர் மேலே அன்பு வச்சிருக்காங்க, நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே நம்பிக்கையும் அன்பையும் நாங்கள் அவர்கள் மேலே திரும்ப காட்டுறோம். அதுதான் எங்களுடைய முனைப்பு, அதுதான் எங்களுக்கு முக்கியம். அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம காப்பாற்றுறோம், அவர்கள் எங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பை நாங்கள் திரும்ப செலுத்துகிறோம். இது போன்ற சட்ட போராட்டங்களே முன்னெடுக்கிறோம். அதை ஆளுங்கட்சி செஞ்சிருக்கணும், அரசாங்கம் செஞ்சிருக்கணும். அவங்க செய்யலான்னு கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்டால் இது வாக்கு வங்கி ஆகிடுமா? இல்லை, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு கிடைச்சிருமா? திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், இது வாக்கு வங்கிக்கானது மட்டுமே கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்களுடைய உரிமை நிலைநாட்டக்கூடிய வேலை இது. அவர்களுடைய உரிமை அவர்கள் பெற்றுத்தரக்கூடிய இடம் இது. நம்ம அதற்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். வாக்கு வங்கிக்காகவே செய்யப்படுறது கிடையாது. இது அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய உரிமையை அவர்களுக்கு மீட்டுக் கொடுக்கணும். எதற்கு இஸ்லாமிய பெருமக்கள் மீது இப்படி ஒரு தாக்குதலை வந்து நடத்தணும்? எதற்கு அவர்களுடைய உரிமைகள் படிக்கப்படணும்? அவர்களுடைய விஷயத்தில் எதுக்கு நம்ம தலையிடணும்? எதற்கு வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இந்த வக்ஃபு வாரியத்துக்குள்ள எதுக்கு கொண்டு வரணும்? இந்த ஜனநாயகத்தை சீரடிக்கக்கூடிய வேலை இல்லையா அது? அப்போ அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோமா இல்லையா? அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். தாவேகளை வந்து தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது என்னென்னா, அந்த நிர்வாகிகள் தொடர்பான அந்த குளறுபடி வந்து வெளியில் வருது, வெட்ட வெளிச்சமாக வெளியில் வருது. அது தொடர்பான வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுது. சமீபத்தில் வைஷ்ணவின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து வெளியில் போனாங்க, அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிடுச்சு. எதனால் இந்த மாதிரி குளறுபடிகள் வந்து அதிகமாக நடக்குது? வைஷ்ணவி என்ன பொறுப்பில் இருந்தாங்க? அவங்க அந்த சகோதரி என்ன பொறுப்பில் இருந்தாங்க? கட்சியினுடைய எந்த மாவட்ட பொறுப்பில் இருந்தாங்களா, மாநில பொறுப்பில் இருந்தாங்களா, என்ன பொறுப்பில் இருந்தாங்க? எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பொறுப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்குது?
இல்லை அவங்களுக்கு பொறுப்பு தரலன்னு தான் போயிட்டாங்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையணும், பொறுப்பு வேணும், எங்களுக்கு வந்து தலைவர் கூட பயணிக்கணும், இல்லை வந்து அவர்களுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படலாம், என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவங்க பொறுப்பு கேட்டாங்க கொடுக்கல அப்படின்னா இது என்ன மாதிரியான இது பார்வை அது? அப்படியே தலைவர் வந்து ஃபோன் பண்ணி பேசினாரு, பாராட்டினாரு, நாங்கள் வந்து போராடினப்போ வந்து என்னை பாராட்டினான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. இதை பல இடங்கள் நம்ம தெளிவு பண்ணியிருக்கிறோமே. அப்போ வந்து பொறுப்பு கொடுத்தா தான் நீங்கள் வேலை செய்வீங்கிற மனநிலையே முதல்ல தப்பு இல்லையா? நம்ம மக்களுடைய சர்வீஸ்க்காக தானே வந்திருக்கோம், மக்களுக்காக தானே போராடிட்டு இருக்கிறோம். 15 ஆண்டு காலமாக நம்ம வந்து மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன் நான், 10-15 ஆண்டுகளாக இருக்கிறேன் நான். எனக்கு தெரியுமா இந்த பொறுப்பு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு நான் வேலை செஞ்சேன்னா? நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நாங்கள் பேசியிருக்கிறோம். அரசியல் கட்சி ஆரம்பிப்போன்னு தெரிஞ்சால் நாங்கள் பேசணும். தலைவருக்காக, தலைவர் வழியில் மக்கள் சேவை செய்யறதுக்காக நாங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து இதை எப்படி நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும்? அதை கொடுக்கலன்னு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல பொறுப்புலேயே இல்லையே. ஆன்லைனில் உறுப்பினராக இருக்கலாம், பொறுப்பு உங்களுக்கு யாரும் கொடுக்கலையே, நீங்கள் எந்த விதமான பதவிகள்லையுமே இல்லையே. அப்போ இதை எப்படி நீங்கள் திட்டமிட்டு வந்து நம்ம உங்களை புறக்கணிக்கிறோம், குளறுபடிகள் நடக்குது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதுதான் திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய வதந்திகள்னு நம்ம சொல்கிறோம். இதை திமுக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திட்டமிட்டு இது போன்ற விஷயங்களை கையில் எடுத்து யாரோ ஒருத்தர் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வீடியோ போடுறவர், அவர் வந்து தலைவருக்கு ஆதரவாக வந்து 2 வீடியோ பேசியிருப்பாரு, அவர் மேலே ஒரு கேஸ் வருதுன்னா உடனே வந்து அவர் வந்து தாவேக்கு அவரை விரிச்சு சொல்வார். என்ன இதெல்லாம் எனக்கு புரியல. ஸோ இப்படி யாரோ ஒருத்தர் கட்சியில் எந்த விதமான பொறுப்புலையும் கிடையாது, கட்சியில் வந்து இத்தனை நாளாக உழைச்சவங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது, இன்ஸ்டாகிராமில் உட்காந்து வீடியோ போடுறவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து வெளியில் போயிட்டாங்க, கட்சி வந்து அவர்களை புறக்கணித்து விட்டது அப்படின்லாம் பேசுறது எந்த வகையில் ஒரு நியாயமாக இருக்குது? அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து திமுகவை வந்து இந்த உலகத்திலேயே இல்லாத அத்தனை அட்டூழியங்களும் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுகவுடைய ஆதரவாளர் நீங்கள் எத்தனை பேர் ட்விட்டரில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்க. தொடர்ந்து ஆபாசமாக பேசிகிட்டு இருப்பான், பெண்கள் மீது ஆபாச கருத்துக்களை பேசிகிட்டு இருப்பான், எல்லாரையும் அருவருக்கத்தக்க வகையில் பேசிகிட்டு இருப்பான். அப்போ அவங்களால வச்சு நம்ம திமுக ஒட்டுமொத்தமாக வந்து அட்டூழியம் பண்ணுற கட்சி நம்ம முடிவு பண்ணி சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களா? அப்போ இது அந்த மாதிரியான நரேட்டிவ் தானே இது. திமுகவுடைய வேலையே அதுதான். தொடர்ந்து இவர்களை யாரால இவங்க எதிர்க்கவே முடியலையோ, ஒரு தலைவர் உருவாயிட்டு இருக்காரு, ஒரு ஆளுமை உருவாயிட்டு இருக்கு, அவர் எதிர்க்க முடியல, எப்படிடா வந்து கருத்தியல் ரீதியாக அவர் எதிர்க்கிறதுன்னு யோசிக்க மாட்டாங்க, அரசியல் ரீதியாக எதிர்க்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது இன்னொன்று இவர்கள்கிட்ட இவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு சாதனைகள் எதுவும் கிடையாது. மக்களே வேதனையில் இருக்கும்போது என்ன சாதனை சொல்லி இவங்க இது பண்ணுவாங்க? இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது பர்சனல் அட்டாக் பண்ணுறது, அவதூறு பரப்புறது, பொய் பரப்புறது, இது போன்ற வேலைகள்லாம் திமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோடைய வெளிப்பாடு தான் நீங்கள் கேட்குற இந்த சகோதரி வைஷ்ணவி அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு வந்து அந்த இன்னொருத்தராக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி தான். இது வந்து திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு வேலை, புரியுதுங்களா? இதுக்கும் கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்க எந்த பொறுப்புலையும் கிடையாது. மிக தெளிவாக சொல்கிறேன், பொறுப்பில் கிடையாது, எந்த பதவிகளிலும் கிடையாது, இத்தனை ஆண்டு காலமாக பயணித்தவர்களும் அவர்கள் கிடையாது. தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது. அதாவது விஜய்க்கு கூட்டம் வந்து வெறும் சினிமா கவர்ச்சி மட்டும்தான், இது ஓட்டா மாறாது. எப்படி சீமான் வரும்போது கூட்டம் வருதோ, எப்படி அவர் பேசினா வியூஸ் போதோ, அது மாதிரி ஜஸ்ட் இது சினிமா கவர்ச்சி தான், அது வந்து ஓட்டா மாறாதுன்னு தொடர்ந்து சொல்றாங்களே, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, இப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, இப்படி சொல்லக்கூடியவர்கள் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இன்றைக்கு சினிமாக்காரராக பார்க்குறாங்களா, துணை முதலமைச்சராக பார்க்குறாங்களா? துணை முதலமைச்சராக பார்க்குறாங்க. அப்புறம் ஏன் துணை முதலமைச்சருக்கு அந்த கூட்டம் வரல? நீங்கள் அன்றைக்கி நாங்கள் கோயம்புத்தூர்லேயே எங்கள் தலைவர் வந்து மக்களை சந்திச்சார், ரோட் ஷோ பண்ணார், மக்களை வந்து வழிநடிகளே எங்கள் கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மக்கள் வெள்ளத்தில் ஊர்ந்து தான் எங்கள் வாகனமே போச்சு. அதே நாளில் வந்து இவரும் கோயம்புத்தூர் ரோட் ஷோ பண்ணார்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் பாவம் வாடகைக்கு எடுத்து எங்கெங்கே ஊர்லேருந்து மக்கள்லாம் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து, இன்னும் மதுபான பாட்டிலுக்கு விருந்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு திமுகவில். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறீங்க. கோயம்புத்தூரில் நீங்கள் கவர்மெண்ட் பஸ் வச்சு தான் கூட்டு வந்தீங்க, மொத்த பேரையும் பக்கத்து ஊரில் இருக்கவங்களாம் கூட்டு வந்து அந்த இடத்துல ரோட் ஷோ நிற்க வச்சு, அதுவுமே உங்களால் ரோட்டில் ஒரு பக்கம் தான் நிற்க வைக்க முடிஞ்சது, இன்னொரு பக்கத்துக்கு ஆள் கிடையாது. இப்படி ஒரு சூழல் ரோட் ஷோ பண்ணீங்கல்ல. அப்போ உண்மையிலேயே ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா, அதுவும் துணை முதலமைச்சர் அப்படின்னா, ஒரு ஆளும் கட்சியினுடைய முதல்வருடைய மகன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கவருக்கு ஏன் கூட்டம் வரல? சினிமா கவர்ச்சி கூட்டம் வருதுன்னு பேசுறீங்கல்ல, ஏன் அவர் கூட்டம் வரல? அதை ஏன் யாரும் கேட்க மாட்டோம்? அப்போ உண்மையிலேயே அவர் ஆளுமை மிக்க தலைவராக இருந்தால் வந்திருக்கணும்ல, அவர் ஒரு அரசியல்வாதியாக அவரை பார்த்துருந்தா கூட்டம் வந்திருக்கணும்ல, ஏன் வரல? ஏன் மக்கள் அவளை சந்திக்க வந்து காலையிலேருந்து நிற்கலை? ஏன் பஸ் வச்சு ஆள் கொண்டு வர அளவுக்கு உங்கள் நிலைமை இருக்குது? அப்போ உண்மையிலேயே மக்கள் உங்களை தான் சினிமாக்காரராக பார்த்துட்டு இருக்கிறாங்க, எங்கள் தலைவர் ஆளுமையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வித்தியாசம் மக்களுக்கு தெரியுது. இன்றைக்கு வரைக்குமே இவர்கள் வந்து ஆட்சியில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் தலைவர் வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தான் முதலமைச்சர் வந்து புதுசாக பேண்ட்டு ஷர்ட்டு போடுறாரு, டிஷர்ட்டு போடுறாரு, ஷூ போடுறாரு, வீடியோ போடுறாரு, அப்பாங்கிறாரு, இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குதுல்ல. அப்போ எங்கள் தலைவருக்கு கிடைக்கிறாங்க, நீங்கள் உங்களை எங்கே காமிச்சிக்கிறதுக்காக இவ்வளோ வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஒரு யூத் லீடர்ஸாக, ஒரு யூத் ஐக்கானாக உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்கல்ல. அப்போ எங்கள் தலைவர் வந்ததுக்கப்புறம் அது மாறி இருக்குல்ல. அப்புறம் எப்படி நீங்கள் சினிமா கவர்ச்சின்னு சொல்ல முடியும்? அப்படி சினிமா கவர்ச்சிக்கு பயந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது பொய்ன்றது சாதாரணமாக தெரியுது இல்லை, கண்ணாடி மாதிரி தெரியுது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய், இது ஒரு நரேட்டிவ்ஸ், இதை மக்களே நம்ப மாட்டாங்க, பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க.
தாவக்கோட கூட்டணி போட யாருமே வரமாட்டாங்க, சின்ன கட்சிகள் தான் வராங்க, ஆனால் பெரிய கட்சிகள் யாரும் வரமாட்டாங்க. திருமாவளவனா வந்து மேடையிலே சொல்றாரு. அதே மாதிரி டிஎம்டிகே தேமுதிக கூட கூட்டணி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்களுமே வந்து சில விஷயங்களை உரசி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்பிரபலங்கள் வந்து தொடர்ந்து வந்து விஜய் தொடர்பான விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன தகுதி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுட்டே இருக்காங்கல்ல. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இல்லை, நீங்கள் உங்கள் சேனலில் நான் பேச ஆரம்பித்த ஆரம்ப கால வீடியோலேருந்து எடுத்து பாருங்கள், ஒரே நிலைப்பாடு தான். மாற்றி மாற்றி பேசக்கூடிய கதையே நம்மகிட்ட கிடையாது. நாங்கள் என்ன சொன்னோம், எங்கள் தலைவர் மாநாட்டில் என்ன சொன்னார், நாங்கள் 234 தொகுதியும் தனித்தே நின்று ஜெயிக்கக்கூடிய அனைத்து வலிமையும் இருக்குது, நாங்கள் ஜெயிப்போம், மக்கள் எங்களை ஜெயிக்க வைப்பார்கள், அந்த நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் எங்களை நம்பி கூட்டணிக்கு வந்தால் ஆதரிக்க தயார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர தயார்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? நாங்கள் யாரையும் போய் அழைக்கவும் இல்லை, நாங்கள் யார் வீட்டு கதவையும் தட்டவும் இல்லை. நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம் எங்கள் கூட்டணி விவகாரத்தில். இல்லை, உங்களை யாரும் அழைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் போகணும் இன்னொரு கட்சிக்கு? இன்னொரு கட்சியோட கூட்டணி தான் நாங்கள் போக மாட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோமே. எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, இல்லைன்னா தனித்தனி போன்னு நாங்கள் சொல்லியிருக்கோமே. அப்புறம் எதுக்கு அவங்க எங்களை அழைக்கணும் அவங்களுடைய கூட்டணிக்கு? இது தேவையற்ற ஒன்று தானே. அவர்களுக்கே தெரியுமே நாங்கள் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியுமே. இன்னொன்று, நீங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுறதை பற்றி சொல்கிறீங்க. அண்ணன் திருமாவளவன் என்ன பேசினார்? எனக்கு கூட்டணி கதவுகள்லாம் திறந்து இருந்துச்சு, தாவேக்கால எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு, மற்ற கட்சிகளோட வாய்ப்பு இருந்துச்சு, நான் தானே அந்த கதவை வந்து நான் சாத்திட்டேன் அப்படின்றாரு. இது எங்களுக்கான எச்சரிக்கையே கிடையாது, இது எங்களுக்கான உரசலே கிடையாது, திமுகவிற்கான எச்சரிக்கை. அது மிக தெளிவாக சொல்றாரு, நான் என்னுடைய கூட்டணி கதவுகளை வந்து நான் தான் வந்து மூடிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவர் திறக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அவர்கிட்ட இருக்குது. நாளைக்கு நினைச்சாருன்னா அவர் அந்த கூட்டணி கதவை திறக்க முடியும். யாரும் அவரை வரக்கூடாதுன்னு அடைக்கல. புரியுதுங்களா? அவரே தான் கூட்டணி கதவை வந்து நான் சாத்தியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ நாளைக்கு இந்த கூட்டணி விட்டு வெளியேறணும் அவர் நினைச்சாருன்னா அந்த கதவுகளை திறந்து அவர் ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இது திமுகவிற்கான ஒரு எச்சரிக்கை இது. ஏன்னா இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தன்னுடைய சுயத்தை இழந்து, சுய அடையாளத்தை இழந்து திமுகவாகவே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்காங்க. எதையுமே பேச முடியல. எதிர்த்து மக்கள் பிரச்சனையை பேசினா உடனடியாக கூட்டணி தலைவர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முதல்வர் அவர்கள் பேசிடுவாரு. உடனே வெளில வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருவாங்க, நாங்கள் முதல்வரோட தான் இருக்கிறோம், எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், மாத்திரை போடுற மாதிரி. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, எங்கள் கூட்டணி யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முதல்வர் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் இன்றைக்கி இருக்குது. தேர்தல் நெருக்கத்தில் இது எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் இதை வந்து திமுகவிற்கான எச்சரிக்கையாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம், மிக தெளிவாக இருக்கும் நம்முடைய முடிவில். நாங்கள் தனித்தே நின்று வெற்றி பெறக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருக்குது. எங்களை நம்பி வந்தால் நாங்கள் ஆதரிக்க தயார், அவ்வளோதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்பட்டே இருக்குது. அதாவது வந்து பாமகவோட கூட்டணி சேர சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து விஜயோட ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் வந்து ராமதாஸ் அவர்கள் சந்தித்து பேசினாங்க. இது வந்து விரைவில் தெரிய வரும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த மாதிரி தகவல்கள் வந்து நீங்கள் இந்த சினிமா கதை எழுதுகிற மாதிரி எக்கச்சக்க பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த திமுகவின் சார்பாக பேசக்கூடிய ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறவங்க, பத்திரிகையாளர்ன்ற பேரில் பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் இது போன்ற பல கட்டுக்கதையை வந்து கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்கிறாங்க. அதே போல் பாஜகவை எப்படியாவது வந்து ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க, இது போன்றவர்களாம் உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து அங்கே பேசுனாங்க, அங்கேருந்து இங்கே டீலிங் பேசுனாங்க, இத்தனை சீட்டு பேசுனாங்க, இந்த பதவி பேசுனாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி இவர்கள் என்னவோ வந்து அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணி இவங்கன்னா அந்த மீட்டிங்கை வந்து நடத்தி அதுக்கு கமிஷன் வாங்கிட்டு போன மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்க? நம்ம கேள்வி கேட்குறோம்ல, என்ன ஆதாரம் உன்ட்ட இருக்குது? இவ்வளோ நடந்துச்சுன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சும்மா நீங்கள் ஏதாவது ஒன்று ட்விட்டரில் எழுதிட்டு போயிடுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல 4 இடத்துல வந்து பேசுறீங்கிறதுக்காக அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது தானே. அப்போ உண்மையாக இல்லாத விஷயத்தை பற்றி நாங்கள் ஏன் கவலைப்படுறோம்? நாங்கள் தான் எங்கள் கூட்டணி விவகாரத்தை தெளிவாக இருக்கிறோமே. வந்தால் வரவேற்போம், இல்லை தனித்தனி நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை, இதற்கான நேரம் செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அதிமுகவோட விரைவில் வந்து விஜய் கூட்டணி அமைக்க போறாரு, இது நடக்கும் பாருங்க அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. யார் அடிச்சு சொன்னது? பத்திரிகையாளர் தான். அது ஒரிஜினல் பத்திரிகையாளர் கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து முழுக்க திமுக காரங்கள தான் இருக்கிறாங்க. முழுக்க திமுக காரங்க வெளியில பத்திரிகையாளர்னு பேர் போட்டுக்கிறது. முழுக்க திமுக காரங்க வெளியில வந்து அரசியல் விமர்சகர்னு பேர் போட்டுக்கிறது. விஷயம் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியில பரவாது இல்லையா? ஏன் இதுதாங்க திட்டமிட்ட பரப்புரைங்கிறது. பாஜகவோட பி டீம் அப்படின்னு பரப்பி விடுறது, அதிமுகவோட கூட்டணின்னு பரப்புறது. அதே அந்த பத்திரிகையாளர் தான் ஆரம்பத்தில் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க, அதிமுகவோட வந்து பாஜகவோட தான் கூட்டணி அமைக்க போகுது, இது நடக்கும் பாருங்கன்னு அடிச்சு சொன்னாங்க. ஆனா அது நடந்துச்சு. அமித்ஷா வந்தாரு, வேகமா வந்தாரு, பேசினாரு, அது நடந்திருக்குல்ல. அப்ப இந்த மாதிரி விஷயம் உண்மையா நீங்க பத்திரிகையாளர் உங்களுக்கு அரசியல் தெரியுது அப்படின்னா எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நாங்க என்ன அனௌன்ஸ் பண்ண மாநாட்டில் என் கட்சி துவக்க முதல் லெட்டர்ல என்ன சொல்லியிருந்தாரு எங்க தலைவர்? ஒரு புறம் மதப்பிளவாத அரசியல் நடந்துகிட்டு இருக்குது, ஒரு புறம் ஊழல் மிகுந்த கலாச்சார அரசியல் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் எதிர்த்து தான் நம்ம வரோம்னு சொல்றாரு. அப்ப மதப்பிளவாத அரசியல்னாலே அது பாஜக எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நாங்கள் பாஜகவை எங்கள் கொள்கை எதிரியாக இந்த மதப்பிளவாத அரசுக்கு எதிராக தான் எங்களுடைய பயணம் இருக்க போகுதுன்னு மிக தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கிறோம். எப்படி எங்கள் பாஜக கூட இருக்கக்கூட போய் நாங்கள் நிற்க முடியும்? இல்லை, இது மாதிரி தான் வந்து அதிமுகவும் தொடர்ந்து சொல்லிட்டு சில மேடைகளை சொல்லியிருக்காங்க. அதிமுகவுடைய ஓனர்ஷிப்பை வந்து பாஜக எடுத்து பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று, இந்த கூட்டணி ஒரு காலமும் மக்கள் மத்தியில் எடுபட போகிறது கிடையாது, அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏற்கனவே கடந்த தேர்தல் வரலாற்றை நம்ம பார்த்துருக்கிறோம்.
இன்றைக்கு உண்மையிலேயே நீங்கள் அதிமுகவை எடுத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பாஜகவோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். நிலைப்பாடுகளில் அவங்க தான் மாறி இருக்கிறாங்க தவிர்த்து நாங்கள் எங்கள் நிலைப்பாடு தெளிவாக தானே இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம், எங்கேயாவது நாங்கள் மாற்றி சொல்கிறோமா? எங்கள் தலைவர்கள் யாராவது மாற்றி சொல்கிறாங்களா? எங்களுடைய பேச்சாளர்கள் யாராவது மாற்றி சொல்கிறாங்களா? மிக தெளிவாக இருக்குமே. நாங்கள் தான் தனித்தே நின்று ஜெயிக்கக்கூடிய வலிமை இருக்கிறது, எங்களை நம்பி வந்தால் ஆதரிப்போம்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து நாங்கள் ஏதாவது நிலைப்பாட்டில் மாறி இருக்கிறோமா? அப்போ எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அவங்க மாறினாங்கன்னா ஏன் மாறினீங்க நீங்கள் அவங்கள தான் போய் கேட்கணும். சினிமா பிரபலங்கள் தொடர்ந்து வந்து விஜயை தாக்குறாங்க இல்லையா? இது வந்து திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திமுக என்ன செஞ்சுதோ அதையே தான் வந்து இன்றைக்கு எங்கள் தலைவரை பார்த்து செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. எப்படி திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து எதிராக வந்து சினிமா நடிகர்களை, நகைச்சுவை நடிகர்கள்லாம் கொண்டு வந்து மேடை தோறும் அவரை பற்றி அவதூறாக பேசி, பொய்களை பேசி அவரை வந்து எப்படியாவது ஒழித்து கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவருக்கு இருக்கிற அந்த மக்கள் செல்வாக்கை வந்து எப்படியாவது வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சி வேலைகள்லாம் செஞ்சாங்க. நம்ம எல்லாருக்குமே எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து இவர்கள் புகழாரம் சுட்டுவாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்பொழுது மீடியாக்களை வைத்து, இந்த மாதிரி சோகால்டு பத்திரிகையாளர்களை வைத்து, அதே போல இந்த மாதிரி நடிகர்களை வைத்துக்கொண்டு மிக தீவிரமாக அவர் மீது வந்து அவதூறை பரப்புது இந்த திமுக. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது திமுகவோட டிஎன்ஏ, இது திமுகவுடைய பேட்டர்ன். இது ஒரு காலமும் மாற போகிறது கிடையாது. அவதூறு பேசுறது, ஆபாசமாக பேசுறது, பொய் பேசுறது, இது போன்ற திட்டமிட்ட பரப்புரைகளை செய்யறது, இதெல்லாம் திமுகவுடைய டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை விஜயகாந்த் அவர்களுக்கு செய்தார்கள். இன்று அதே விஷயத்தை பல்வேறு நடிகர்களை வைத்துக்கொண்டு எங்கள் தலைவருக்கு செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் இருந்த செல்வாக்கு என்னன்றது நமக்கு தெரியும். அதை குலைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. இன்றைக்கு அதை விட அதிகமாக எங்கள் தலைவர் செல்வாக்கு இருக்குது. மக்கள் மிகப்பெரிய அளவு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செய்ததை எங்கள் தலைவருக்கு செய்யணும் அப்படின்னு கனவுல கூட நீங்கள் நினச்சிடாதீங்க. அது நடக்கவே நடக்காது. பாவம், அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து ஏமாந்து உட்காந்துருப்பீங்க தமிழ்நாட்டில். ஏன்னா மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்தை வந்து இவர்கள் எப்படியெல்லாம் அழித்தார்கள், ஒழிக்க நினைத்தார்கள் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தலைவருக்கு அது நடந்துடக்கூடாதுன்னு மக்களுமே ரொம்ப கான்சியஸாக இருக்கிறாங்க. திமுகவை பற்றி 100% மக்களுக்கு தெரியும் இந்த வேலையை செய்வாங்கன்னு சொல்லிட்டு. அதோடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. சோசியல் மீடியாவில் இப்போ அதிகமாக ட்ரோல் செய்யக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான். நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. சமீபமாக வந்து திரு ஆனந்த் அவர்கள் வந்து சில இடங்களில் பேசுகிறாரு. சில வார்த்தைகள் சொல்லும்போது 80,000 வார்த்தை சொல்கிறார். அந்த வார்த்தையை பிடிச்சிட்டே வந்து அவ்வளோ ட்ரோல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் உயர்மலையாக இறங்குற அதுக்கு ஒரு இமேஜ் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வீடியோவே போட்டிருந்தாங்க. ஒரு அணில் வந்து ஏறி போகிற மாதிரி அந்த வீடியோ வந்து பயங்கரமாக ஷேர் செய்யப்பட்டுச்சு. ஒரு விஷயத்தை மிக தெளிவாக வந்து நம்ம இந்த இடத்துல விளக்குறோம். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய டீமையே பணம் கொடுத்து இது போன்ற ட்ரோல் செய்யறதுக்கும் மீம்ஸ் போடுறதுக்கும் டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தாவேகா தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் என்ன செஞ்சாலுமே அதை வந்து ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்றணும், அதை வந்து ஒரு மீமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் பணம் கொடுத்து ஆட்களை நியமித்து இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அங்கே யார் வேலை செய்கிறாங்க, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, இதை யார் செய்கிறாங்கன்ற எல்லாமே எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இது அங்கே நடந்துகிட்டு இருக்குது. திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு வேலை. இதை வந்து எந்த கம்பெனி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஸோ இது போன்ற ஒரு திட்டமிட்ட பரப்புரைகளால் இங்கே நீங்கள் எதையுமே சாதிக்க போகிறது கிடையாது. நீங்கள் மக்கள் வந்து உண்மையிலேயே உங்களை தான் ட்ரோல் கண்டென்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க நான் தெளிவாக கேட்குறேங்க, மக்களுடைய மனநிலை என்ன தெரியுமா இருக்குது? இன்றைக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? எவ்வளவோ பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொரு இடங்கள்லையும் பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் இன்றைக்கு வந்து தலித் சமுதாயத்து மக்கள் மீது அவ்வளோ தாக்குதல் நடக்குது. பெண்களுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் அதிகரிக்குது. இது எதையுமே பார்க்காம உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காசு கொடுத்து மீம்ஸ் போடுறதுக்கும் ட்ரோல் போடுறதுக்கும் ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சியை பிடிச்சா நினச்சிங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மடத்தனமான விஷயமா இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. சிம்பிளாக கேட்குறேன், ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இன்றைக்கு வந்து அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் இன்றைக்கு வரைக்கும் முதலமைச்சர் போய் பார்க்கல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாரு, மக்களால் வழங்கப்பட்ட ஒரு சிம்மாசனம் இருக்குது. நீங்கள் குடிநீர் தொட்டியில் மலம் கடித்த அந்த நிகழ்வுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊர் மக்களை போய் சந்திச்சு நீங்கள் ஆறுதல் சொல்லல, பேசலை. ஆனால் உதகையில் மலர் கண்காட்சியில் மலரால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தில் உட்காந்து ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கிறார். அப்போ என்ன மாதிரியான ஆட்சி இது? இதுதாங்க ட்ரோலு. மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சுட்டு இன்னைக்கு ஏமாந்துருக்காங்க. பார்த்தீங்களா? உங்களை மக்கள் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. மலம் கழிக்கப்பட்ட இடத்திற்கு செல்ல முடியாத முதலமைச்சர் மலர் கண்காட்சியில் போயிட்டு மலர் சிம்மாசனத்தில் உட்காந்து இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கிறாரு. இணையதளத்தை எடுத்து பாருங்க, ஃபோட்டோ வந்துட்டு இருக்குது. இதை வேற வந்து அவங்களுடைய இணையதள ஊப்பிகள் எல்லாமே ரொம்ப பெருமையாக வர போட்டுட்டு இருக்காங்க. மலர் சிம்மாசனத்தில் முதலமைச்சர். ஏன் அங்கே மலம் கலந்த விஷயத்தில் மக்கள் அவ்வளோ காலமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை போய் பார்க்க முடியல. இதை போய் நீங்கள் பெருமையாக பேசிட்டு இருக்கீங்க. இந்த டீமை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ட்ரோலு மீம்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கட்சியை வீழ்த்திடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு காலமும் செயல்படாத மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இல்லை, இப்போ ட்ரோல் கண்டென்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னு வைங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். நம்ம செய்யாமல் ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அவரு இல்லை, அவர் சொன்ன வார்த்தைகள் நான் சொல்கிறேன், அது அந்த வார்த்தைக்கு நான் வரேன். 80,000 நான் சொல்கிறேன். சேரையா எடுக்கிற ஒயிட் பாக்ஸ் மேலே ஏன் ஏறுற அப்படின்றது இது வேற எந்த கட்சியிலும் இது மாதிரி பண்ணுறது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்லாங் இருக்கும், புரியுதுங்களா? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வட்டார அந்த மொழி வழக்கு இருக்கும். அவருடைய ஸ்லாங்கு அவர் வளர்ந்த இடங்கள்ல அந்த வட்டாரத்தின் மொழியின் சார்பில் அவர் பேசுகிறாரு.
இதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. ஒருத்தர் பேசக்கூடிய லாங்குவேஜ்லேயோ அவருடைய ஃபிசிக்கல்லையோ அவரோட நடைமுறையிலையோ தான் உனக்கு வந்து குற்றத்தை கண்டுபிடிப்பியா? அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரா? மக்கள் ஏதாவது துரோகம் பண்ணிட்டாரா? தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிராக ஏதாவது பேசிட்டாரா? இல்லை தமிழ்நாட்டு நிலைப்பாடுகளுக்கு எதிராக ஏதாவது போயிட்டாரா? இந்த மக்களுக்கு ஏதாவது மக்களுக்கு ஏதாவது வந்து கெடுதல் செஞ்சிருக்கிறாரா? இதை பற்றி உங்களுக்கு பேச ஏதாவது கருத்து இருக்குதா? அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக அவருக்கு எதிராக நீங்கள் ஏதாவது பேசுறதுக்கு இருக்குதா? 30 ஆண்டு காலமாக மக்கள் இயக்கத்தின் மூலமாக ரசிகர் மன்றத்தில் இருந்து பல்வேறு சேவைகளை அவர் செஞ்சிருக்கிறாரு. மக்கள் சேவைகள் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு. எத்தனையோ நலத்திட்ட பணிகள் செஞ்சிருக்கிறாரு. இன்றைக்கு அவர் செய்த அளவுக்கு நலப்பணிகளை உதயநிதி மூலம் செஞ்சிருக்கிறாரா? அவர் 30 ஆண்டு காலம் மக்கள் சேவையில் இருந்துட்டு தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. சும்மாலாம் ஒன்றும் வரல. நீங்கள் நினைக்கலாம் ரசிகர் மன்றத்தில் இருந்தார், மக்கள் இயக்கத்தில் இருந்தார், இங்கே வந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அங்கே இருக்கும்பொழுது அவர் எவ்வளோ மக்கள் சேவைகள் பண்ணியிருக்கிறாரு வேணும்னா சொல்லுங்க, ஆதாரத்தோடு கொடுக்குறேன். அவர் செஞ்ச அத்தனை நலப்பணிகளும், அவரால் முன்னெடுக்கப்பட்ட அத்தனை நலப்பணிகள் நான் கொடுக்குறேன். இத்தனை நலப்பணிகள் உதயநிதி செஞ்சாரான்னு நீங்கள் காட்டுங்க. அப்போ அரசியல் ரீதியாக உங்களுக்கு எதிர்க்கிறது கருத்து கிடையாது, கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இல்லை நீங்கள் சாதனையை சொல்லி காட்டுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ திட்டமிட்டு நீங்கள் வந்து இதையெல்லாம் ஒரு விஷயமாக்கி காசு கொடுத்து ட்ரோல் பண்ண சொல்லி என்ன நீங்கள் சாதிக்க போறீங்க? இதனால் மக்கள் மாறிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு காலமும் மக்கள் மாற போகிறது கிடையாது. ஏங்க, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் சரி, கிளை நிர்வாகிகளும் சரி, மக்களோட மக்களாக பணி செஞ்சவங்க, மக்களுக்கு பணி செஞ்சு வந்திருக்கிறாங்க, சும்மா வந்து வரல. அப்போது இதெல்லாம் நீங்கள் ட்ரோல் கண்டென்ட் ஆக்கிறதுனால, மீம்ஸ் போகிறதுனால எதையுமே சாதிக்க போகிறது கிடையாது. மக்கள் மிக தெளிவான முடிவில் இருக்கிறாங்க. உங்களுடைய ஏமாற்று வேலை, உங்களுடைய நாடக வேலை என்ன, இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் எடுத்துக்கோங்க. தலைவர் இந்த பொள்ளாச்சி தீர்ப்பு வந்தது பார்த்தீங்களா, இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டது பார்த்தீங்களா, அதற்கு வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது, இது வந்து நம்ம எப்படி பார்க்கிறோன்றத தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. உடனே ஒரு கும்பல் கிளம்பிருச்சு. அதில் அதிமுகன்ற பேர் கூட இல்லை பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அதிமுகன்ற பேர் கூட இல்லாமல் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அப்போ இதுவே அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தை எடுத்துக்கோங்க. அதில் எங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்தாரு, மாணவர்களுக்கு கடிதம் கொடுத்தாரு. அங்கே திமுகன்னு அவர் போட்டாரா? அங்கேயுமே அவர் திமுகன்னு போடலையே. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் மக்கள் பிரச்சனையே பேசுகிறாரு. பெண்களுக்கு என்ன தேவையோ, என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படணுமோ, எப்படி வந்து தண்டனைகள் கொடுக்கப்படணும், நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்றதை அவர் அறிக்கையில் சொல்கிறாரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்திலையுமே திமுகவை பற்றி அவர் பேசலை, திமுகன்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்தலை. இன்றைக்கு இந்த வழக்கிலையுமே அவர் அதிமுகன்னு பயன்படுத்தலை. மக்கள் பிரச்சனையை அவர் பேசிட்டு இருக்காரு, மக்களுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு. இதில் என்ன பேர் போடல? இப்போ மட்டும் நீ வந்து பேசிட்டு இருக்கிற அதிமுகவோட பேரே போடலை பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கூட்டணி இருக்குது. அப்போ அன்றைக்கி திமுகன்னு பேர் போடல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ திட்டமிட்டு பரப்புரை செய்யப்படுது அப்படின்றது மிக தெளிவாக நமக்கே தெரியுது. நம்ம என்ன சொல்கிறோம்? 90 நாட்களுக்குள்ள விரைந்து விசாரணையை முடித்து நடவடிக்கை எடுங்க, தண்டனை கொடுங்க, விரைவு சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வாங்க. உடனே இங்கே ஒரு 100 கும்பல். சிறப்பு நீதிமன்றங்கள் ஏற்கனவே இருக்குது, சிறப்பு நீதிமன்றத்தின் வாயிலாக தான் வந்து தீர்ப்பு வந்தது. நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம், விரைவு சிறப்பு நீதிமன்றத்தை கொண்டு வாங்க. நீங்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோன்னா ஏன் 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது வழக்குக்கு தீர்ப்பு வரதுக்கு? தண்டனை கொடுக்கறதுக்கு ஏன் இத்தனை வருஷங்கள் ஆகுது? அப்போ மிக விரைவாக நீ தண்டனை கொடுத்தா தான் அவன் பயப்படுவான். ஏங்க, ஒருத்தன் வந்து ஒரு பாலியல் வழக்கில் ஈடுபடுறான்னா குற்றவாளின்னு உடனடியாக நிரூபித்து அவனுக்கு தண்டனை கொடுத்தா தானே அடுத்தும் அந்த விஷயத்தை செய்யாமல் இருப்பான். அந்த பயம் வரும். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தில் ஏன் இன்னைக்கு தண்டனை கொடுக்கல? உங்களுடைய அபிமானின்றதுனால தண்டனை கொடுக்காம இருக்கீங்களா? அவர் போராடலாம் வந்து திமுக மினிஸ்டரை சந்திச்சிருக்கிறாரு, அத்தனை போட்டோக்கள் இணையதளத்தில் வெளியில் வருது. ஏன் நீங்கள் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கல? ஏன் தண்டனை கொடுக்க முடியல? ஏன் இன்னும் விசாரணை இழுத்தரிச்சிட்டு இருக்கிறீங்க? அப்போ இப்படி நீங்கள் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தா எப்படி பயம் வரும்? அந்த பயம் வரணும்னா துரிதமான விசாரணை நடத்தணும், உண்மையான குற்றவாளிகளை துரிதமாக கண்டுபிடிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். உடனே இது வந்து சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் எப்படி துரிதமாக எடுக்க முடியும்? அப்போ துரிதமாக நடவடிக்கை எடுக்கலாம் எப்படி குற்றங்கள் குறையும்? விசாரணை வந்து நேர்மையாக இல்லைன்னா எப்படி குற்றங்கள் குறையும்? அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடனே அதை மடைமாற்றத்துக்கு இதை கேள்வி கேட்டு இதை சொல்லிட்டோம், ஒரு சஜஷன் சொல்லிட்டோம்னா உடனே எங்கள் அதிமுகன்னு பேர் வரல. அன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்துமே நாங்கள் திமுகன்னு பேர் போடலை எங்கள் தலைவரோட அறிக்கையில். அன்றைக்கு என்ன பண்ணிட்டு இருந்த? கோமாவில் இருந்தியா? அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு பரப்புரைன்னு நம்ம பல இடங்களில் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இவர்கள் மக்கள் பிரச்சனையை பேசுவதை விட இவர்களை நோக்கி நம்ம எழுப்பக்கூடிய கேள்வியை எப்படி டைல்யூட் பண்ணலாம் அப்படின்ற வேலைகளில் இது போன்ற பணத்திற்கு வேலை செய்யக்கூடிய கூலியாட்களை வைத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்குது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. திரு ஆனந்த் அவர்களை மட்டும் வந்து சரியாக டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கல்ல, அதுக்கான காரணம் என்ன? அவர் மட்டும் தான் அது டார்கெட் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக தமிழக வெற்றி கழகம் உருமாறி இருக்கு. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எடுத்துக்கோங்க, ஒரு ரசிகர் மன்றமாக இருந்த காலகட்டத்திலிருந்து அதை நற்பணி மன்றமாக மாற்றி மக்கள் இயக்கமாக மாற்றி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிளைக்கழகம் வரையிலும் தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த செயல்பாடுகளை, அந்த நலத்திட்ட உதவிகளை, அந்த கட்டமைப்பை தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கொஞ்சம் கூட தடம் மாறாமல் கிளைக்கழகம் வரைக்கும் செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திரு ஆனந்த் அவர்கள் வந்து செஞ்சிருக்கிறார், என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்.
அப்போ இந்த அளவு ஒரு கட்டமைப்பை வந்து தலைவரோட அறிவுறுத்தலின் பேரில் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே அவர் உருவாக்கி இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் அதை பண்ணியிருக்காருல்ல. அப்போ இதை பார்த்தா அவர்களுக்கு பயம் வரதானே செய்யும். எப்படி பலூனை பார்த்தா பயம் வருதோ அந்த மாதிரி இது போன்று பலூனுக்கே பயப்படுற கூட்டம், புரியுதுங்களா, பலூனுக்கே பயப்படுற கூட்டம் திமுகவோட கூட்டம். அப்போது இப்படி ஒரு கட்டமைப்பை வந்து தலைவர் சொன்னதின்படி உருவாக்கி இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்தா அந்த பயம் வரதானே செய்யும். அப்போ எப்படிடா நம்ம வந்து அவரை வந்து நம்ம டிஃபேம் பண்ண முடியும், எப்படி அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து நமக்கு எடுக்க முடியும், கீழே இருக்கக்கூடிய மற்ற தோழர்கள் எல்லாம் வந்து நம்ம எப்படி ஏதாவது திசை மாற்ற முடியுமா, ஏதாவது எதிராக திருப்ப முடியுமா, அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் இது எல்லாமே. அவர் அந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்கிறாரு. நான் சொன்னது போல தான் அவர் எத்தனை நலத்திட்ட பணிகள் செஞ்சிருக்காரு, மாவட்டந்தோறும் கழகங்களை உருவாக்குவதற்கு உதவி பண்ணியிருக்கிறாரு, அதை வழிநடத்தியிருக்கிறாரு. தலைவர் என்ன சொல்றாரோ அதை வந்து கிளை கழகம் வரைக்கும் செய்து முடிக்கக்கூடிய பணிகளை அவர் நின்று பண்ணியிருக்கிறாரு தலைவர் சார்பில். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் அவங்க கட்சியில் கிடையாது, மற்ற கட்சிகளையும் கிடையாது. பொறாம இருக்க தானே செய்யும். எப்படியாவது அதை டிஃபேம் பண்ணணும்னு எதிர்பார்க்க தானே செய்வாங்க. அதை தான் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து உங்ககிட்ட கேட்டால் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது தொடர்ந்து வந்து அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணிக்காக அழுத்தம் தராரு அப்படின்னு ஒரு செய்தி தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க இல்லையா. இது போன்ற செய்திகள்லாம் வந்து வெறும் பொய் செய்திகள், புரட்டு செய்திகள். நம்ம மிக தெளிவாக பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கோம். அதிமுகவோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணி, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பொய்யான செய்திகள். பேரம் பேசப்பட்டது, அழுத்தம் தரப்பட்டது, டெல்லியிலேருந்து வந்தாங்க, மும்பையிலேருந்து வந்தாங்க, குஜராத்லேருந்து வந்தாங்க. இந்த கதை எல்லாமே பொய் புரட்டு செய்திகள், ஆதாரம் இல்லாத செய்திகள். இந்த ஆதாரம் இல்லாத செய்திகளுக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுத்துட்டே இருந்தோம்னா தினம் தினம் இதுக்கு மட்டும்தான் நம்ம விளக்கம் கொடுக்க முடியும். இதை தவிர நம்ம வேறு எதுவுமே செய்ய முடியாது. அவர்களுடைய தேவையும் அதுதான். மக்கள் பணிகளை கவனிக்க விடாமல், அரசியல் பணிகளை கவனிக்க விடாமல் தொடர்ந்து இவங்களை வந்து இதுக்குள்ளேயே சுத்த வச்சுக்கிட்டு இருக்கணும், இதுக்குள்ளேயே இவங்களை பேச வச்சுட்டு இருக்கணும், இதுக்குள்ளேயே இவங்களை பதில் சொல்ல வைக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் ட்ராக்கில் தெளிவாக இருக்கிறோம், நாங்கள் நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறோம், எங்கள் பயணம் மிக தெளிவாக இருக்கிறது. வெற்றியை நோக்கிய பயணம் தான் எங்களுடைய பயணமே தவிர்த்து இந்த மாதிரி வெற்றி செய்திகளுக்கான பயணம் எங்களுடைய பயணம் கிடையாது. அதற்கெல்லாம் நீங்கள் வந்து திமுகவில் இருக்கவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, மற்ற கட்சிகள் இருக்கவங்க பேசிட்டே இருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணலாம். எங்களுடைய கழகம் மிக தெளிவாக போயிட்டு இருக்க ஒரு கழகம்.